ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும்ல எடுத்துக்காட்டு 1.5. படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை கன கட்டமைப்பு முறை பட்டியல் முறையில் எழுதுக. ஆரின் சார்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. நமக்கு வந்து 2 அம்புக்குறி படம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்புக்குறி படத்தை வந்து நம்ம என்ன முதல்ல பண்ணணும், கன கட்டமைப்பு முறையில் எழுதணும், பட்டியல் முறையில் எழுதணும். இதோடைய சார்பகத்தையும் வீச்சகத்தையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இதை நல்லா பார்த்தோம் அப்படின்னா, இதில் உள்ள உறுப்புகளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதில் உள்ள உறுப்புகளை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ கன கட்டமைப்பு முறை முதல்ல எழுத போகிறோம். எக்ஸ் ஒய் என்பது இப்போ இதுக்கும் உள்ள என்ன சமமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, 5ல் 2 போயிட்டுனா 3, 6ல் 2 போயிட்டுனா 4, 7ல் 2 போயிட்டுனா. அப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமோ, இதை ஒய்ன்னு வச்சுருக்கோமா. அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் 2, எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிடுறோம். எக்ஸ் வந்து பியின் உறுப்பு, ஒய் வந்து கியூவின் உறுப்பு. இதை தான் நம்ம கன கட்டமைப்பு முறையில் எடுத்து எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு பட்டியல் முறையில் பார்த்தோம் அப்படின்னா, பட்டியல் முறையில் இதை வந்து கமா போட்டு அப்படி நம்ம எழுதுகிற மாதிரி இருந்தால் 5,3, 6,4, 7,5. அடுத்தது சார்பகம் வீச்சகம் கேட்டிருக்காங்களா. ஆரின் சார்பகம் என்பது இதில் உள்ள 5, 6, 7. ஏன் 8 எழுதுனா, 8க்கு இங்கே நிழல் உரு இல்லை, அப்போ அதை எழுத முடியாது. அதனால் 5, 6, 7 என்பது சார்பகம், 3, 4, 5ங்கிறது வீச்சகம். நன்றி.